வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விரதம் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதா விரதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, எந்த நேரத்துக்கு எதை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் இந்த விரதத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. விரதம் அப்படிங்கிறது ஒரு 7 வகையான விரதம் இருக்குது. அதாவது ஜூஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், கிளீனிங் ஃபாஸ்டிங், பார்ஷியல் ஃபாஸ்டிங், லிக்விட் ப்ரோட்டீன் ஃபாஸ்டிங், டயக்னாஸ்டிக் ஃபாஸ்டிங் அண்ட் ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி 7 வகையாக இருக்குது. ஜூஸ் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 6 தடவை வெறும் ஜூஸ் மட்டுமே, அதாவது பழச்சாறு இல்லாட்டி காய்கறிகள்லேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் மட்டுமே குடிச்சிக்கிட்டு எந்தவித சாலிட் ஃபுட் திடப்பொருள்களையும் உண்ணாமல் நம்ம விரதத்தை கன்டினியூ பண்ணுறது தான் ஜூஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வாட்டர் ஃபாஸ்டிங். எந்தவித லிக்யூட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டமோ அல்லது சாலிட் ஃபுட் திடப்பொருள், அதாவது அரிசி, கோதுமை, தானியங்கள் வகையிலான உணவுகளை எதையுமே உண்ணாமல் நம்ம வெறும் தண்ணீரை மட்டுமே அருந்திக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் வாட்டர் ஃபாஸ்டிங். அடுத்து கிளீனிங் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதமான லிக்யூட் ஃபுட்டோ அல்லது திடப்பொருளோ சாப்பிடாமல் நம்ம வெறும் லெமன் ஜூஸை மட்டுமே குடிச்சிக்கிட்டு 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் நம்ம இருக்கிற ஃபாஸ்டிங் தான் கிளீனிங் ஃபாஸ்டிங். இதன் மூலமாக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுத்து பார்ஷியல் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் எந்த விதமான உணவையுமே உண்ணாமல் லிக்யூடு திரவ பொருள்களாக இருக்கட்டும், திடப்பொருள் எதையுமே உண்ணாமல் நம்ம 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் பார்ஷியல் ஃபாஸ்டிங். அடுத்தது லிக்விட் ப்ரோட்டீன் ஃபாஸ்டிங். இதில் எந்த விதமான திடப்பொருள் உணவுகளையும் உண்ணாமல் வெறும் பால் போன்ற புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாஸ்டிங் கன்டினியூ பண்ணுறது தான் லிக்விட் ப்ரோட்டீன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டயக்னாஸ்டிக் ஃபாஸ்டிங். டயக்னாஸ்டிக் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டுமே உணவு எடுத்துக்கிறது. அது சாலிட் ஃபுட்டாக இருக்கட்டும், லிக்விட் ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டுமே உணவு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வாரம் வரைக்கும் முதல் ஒரு நாள்லேருந்து ஒரு 7 நாள் 8 நாள் வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங்கை கன்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ஃபாஸ்டிங்கில் இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கடவுளுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது, விரதம் இருக்கிறது. கடவுளுக்காக விரதம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காய்கறிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு பழங்கள் ஜூஸு, தண்ணி இது மாதிரியான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கறி, மீன், முட்டை இந்த மாதிரி தான் உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம 21 நாள், 45 நாள், 48 நாள் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்டிங் இருப்போம் கடவுளுக்காக. இதை தான் 7வது ஒரு வகையாக ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டிங்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்மளுக்கு சரியான ஒரு அளவில் நம்ம உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப உதவியாக இருக்குது. ஃபாஸ்டிங்னால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பசி எடுக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப குறையுது. லேப்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு சுரப்பி வயிற்றில் சுரக்கிறது மூலமாக நம்மளுடைய பசி எடுக்கிற தன்மையை குறைக்குது. நம்மளுடைய மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுது. மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுது அப்படின்னாலே நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். தைராய்டு ஹார்மோன் அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுது. மெட்டபாலிசம் அதாவது நம்மளுடைய உடலில் கொழுப்புகளையும் நம்மளுடைய கலோரிகளை எரிக்கிற தன்மை அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு உடைச்சி அதிலிருந்து எனர்ஜி எடுத்து நமக்கு கொடுக்கறது தான் இந்த மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக நம்ம தேவையில்லாமல் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய கொழுப்புகளை நம்ம ஈஸியாக உடல்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சுலினுடைய அளவு நல்லாயிருக்கும். இன்சுலினுடைய உற்பத்தி சரியான அளவில் இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம உடலில் இன்சுலினுடைய சுரப்பி சரியான அளவில் இருக்கும். தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த சுகர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இன்சுலினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது. அதை சர்க்கரையை எடுத்து செல்றதுக்கு தேவையான அளவு இன்சுலின் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது இன்சுலின் கரெக்டான அளவில் உற்பத்தி ஆகும். நம்மளுக்கு இந்த இன்சுலினுடைய அளவு சரியாக உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. நம்மளுடைய ஹார்ட்டுக்கு இது எந்த வகையில் உதவுது அப்படின்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எனர்ஜி கொடுக்கணும். நம்ம ஓடணும், ஒடியாரணும், நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா கொழுப்புலேருந்து வருது. அந்த கொழுப்பு நம்மளுடைய ரத்தத்துலேயும் ரத்த நாளங்கள்லேயும் உடல் உறுப்புகளை சுற்றியும் இந்த கொழுப்பு சேகரிக்கப்பட்டிருக்கு. அந்த கொழுப்புகளை எரித்து அதன் மூலமாக நமக்கு எனர்ஜி கொடுக்குது.
இந்த இந்த ஒரு ப்ராசஸ்னால நம்மளோட இதய நாளங்கள்லேயும் ரத்தத்துலேயும் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது, அகற்ற முடியுது. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஹார்ட்டோடைய வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாகிடுது. ஹார்ட் வந்து நல்லபடியாக வேலை செய்யுது. ஹார்ட் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து கம்மியாகுது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் சர்க்கரையின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. என்ன காரணத்தினால அப்படின்னா நம்ம சரியான அளவில் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்கள் வந்து சரியான அளவில் வந்து ரத்தத்தை வந்து கொண்டு சென்றாலே போதுமானதாக இருக்கும். அதே வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யும் போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகுது. எதனால அப்படின்னா, அந்த ஒரு உடல் உறுப்பு வந்து ஏதாவது ஒரு உறுப்பு வேலை செய்யலை அப்படிங்கும்போது அந்த உடல் உறுப்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், சீக்கிரமாக கொண்டு போகணும். அப்படிங்கிறக்காக நம்ம இதயம் என்ன பண்ணுதுன்னா வேகமாக பம்ப் பண்ணி ரத்தத்தை வந்து அதிகமாக செலுத்துது. இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம சொல்கிறோம். ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கனாலே உடலில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு உறுப்புக்கு வந்து ரத்தம் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த ரத்தத்தில் வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமான அளவு கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எல்லா உடல் உறுப்புகளுமே சரியாக இயங்குது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ரத்த அழுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. அந்த ரத்தத்துலேருந்து சுகரும் வந்து கம்மியாகுது. ஏன்னா ஒரு உடல் உறுப்புக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து கொண்டு போகணும். அந்த குளுக்கோஸ் கொண்டு போக வேண்டிய அளவு, அது சரியாக வேலை செய்யும்போது அது குளுக்கோஸ் கொண்டு போக வேண்டிய அளவும் கம்மியாகிடுது, அது கொண்டு போக வேண்டிய வேகமும் கம்மியாகிறது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப அதிகமான அளவில் வேலை செய்யாமல் சரியான அளவில் வேலை செய்கிறது மூலமாக நம்ம ஹார்ட்டோடைய ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது, ஹார்ட்டை வந்து ஆரோக்கியமாகவும் பார்த்துக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதாவது நமக்கு வயதாகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. நம்மளை வந்து ரொம்ப காலத்துக்கு இளமையாக வச்சுருக்க முடியும். எதனால் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களும் டிஷ்யூக்களும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இறந்த செல்களையும் டிஷ்யூக்களையும் அகற்றுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஃபாஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஆன செல்களை வந்து புதுப்பிக்கிறது, அதாவது ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்குது. நார்மலாக வந்து நமக்கு ரீசைக்ளிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த விரதம் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வேகத்தில் நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா வயதாகக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே வந்து குறைக்கப்படுது. இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் வந்து புதுப்பிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்நாட்கள் வந்து ரொம்பவே அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் இந்த உறுப்புகள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. எப்படி அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகள் மூலமாக தான் நமக்கு தேவையான ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படுது. ஸோ அந்த ஹார்மோன்களின் அளவு வந்து சரியான அளவில் இருக்குது. ஹார்மோன்கள் சரியான அளவில் சுரக்குது. அப்படிங்கும்போது நமக்கு அதிகமான அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஒரு நோயையுமே நம்மளை அண்ட விடாமல் எல்லா நோயிலிருந்து பாதுகாக்கிறதும் நமக்கு ரொம்ப எளிமையாகிடுது. இதன் மூலமாக நம்ம நோய்கள் எதுலேயுமே வந்து நோய்வாய்ப்படாமல் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக பாதுகாக்கப்படுறோம். நம்ம மூளை வந்து ரொம்ப அதிக அளவில் வேலை செய்யுது. நம்ம அதிக அளவில் வேலை செய்யுது அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப சரியான வேலையை செய்யுது. மூளைக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. இந்த மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாமே சரியாக வேலை செய்யுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மனதளவில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு நீங்கிடுது. ஸோ பல வகையில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம மனத அளவுலேயும் வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு காயங்கள் ஏற்படுது, ஒரு புண் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து சரி செய்யக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்து நமக்கு வந்து ஒரு காயங்களோ ஒரு புண்களோ ஒரு நோய்களோ வந்து சீக்கிரமே குணமாகப்படுது. எப்படி அப்படின்னா நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் வந்து பல வகையான கெமிக்கல் காம்பனண்ட் இருக்குது. அதை பிரித்து எடுக்கிற வேலை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய ரசாயனங்களை வந்து உபயோகிக்கிறது மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் வந்து அந்த ரசாயனத்தோடு போராட வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம உடல் வந்து எந்த ஒரு ரசாயனத்தோடையும் எந்த ஒரு நச்சு பொருட்களோடையும் போராட வேண்டிய அவசியம் இல்லாததுனால இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத பொருட்களை
வெளியேற்றுறதுலையும் நம்ம உடல் வந்து டேமேஜ் ஆன அதாவது பாதிக்கப்பட்ட உறுப்புகளை வந்து சீரமைக்கிறதுலையும் வந்து அதிக அளவில் கவனம் செலுத்துது. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து ரிப்பேர் செய்யப்படுது. நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து சரியாக வச்சுக்க முடியுது. நம்ம உடல் உறுப்பு சரியாக இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களின் அளவு வந்து சரியாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாமே ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். அதனால் வந்து ஒன்றோட ஒன்று வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கிறதுனால ஒன்று நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா அதன் மூலமாக இன்னொன்னுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியுது. இப்படி ஒவ்வொன்றுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியாது மூலமாக நம்மளுடைய மொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகத்தில் வந்து ஒரு பொலிவை ஏற்படுத்துது. நம்மளுடைய ஸ்கின்களை வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக நம்ம தோள்களை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாஸ்டிங்கை முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்டிங்கை வந்து முடிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு லிக்யூட் ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஃபாஸ்டிங்கை முடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிக்யூட் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஜீரண சக்திகள் எல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக நம்ம கொடுக்கக்கூடிய உணவு வந்து ஒரு திரவ உணவாக கொடுக்கும்போது அதனால் வந்து செரிக்கிறதுக்கும் ஜீரணிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த நாட்கள் வந்து என்ன பண்ணலான்னா சீக்கிரமாக வந்து ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் ஒரு லிக்விட் ஃபுட்டோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா பழங்களும் காய்கறிகளும் நம்ம கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்பு வந்து அதை சீக்கிரமாக ஜீரணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான உணவுகளை அடுத்த நாள் கொடுக்கணும். அதுக்கு நாள் பார்த்திங்கன்னா தானிய வகைகளான உணவுகள் அரிசி, கோதுமை, பல தானியங்கள், பயிர்கள் வகைகளான உணவுகளை வந்து 3வது நாளுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஜீரணிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கால அவகாசமாக இருக்கும். அதுக்கடுத்து 4வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி, மீன், முட்டை இந்த மாதிரியான ஒரு ஹெவியான உணவுகளை வந்து கொடுக்கறது சரியான வழியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவுகளை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரது தான் வந்து சரியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். எடுத்ததுமே வந்து நம்ம ஹெவியான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளாக இருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லோவாக போகிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து நம்ம எதையுமே உண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஆரம்பத்தில். எதனால் அப்படின்னா நம்ம உடலில் வந்து டாக்ஸின் அதாவது நச்சுத்தன்மை உள்ள பொருட்களையும் தேவையில்லாத பொருட்களையும் நம்ம உடலில் என்ன பண்ணுது அப்படின்னா தேவையில்லாத எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதாவது வயிற்றில் தான் வந்து சேகரித்து வச்சுருக்கோம். அப்போது அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம அதிக அளவில் தண்ணீரை அருந்தினோம் அப்படின்னா அந்த நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே முதல்ல வந்து நம்ம யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிறது தான் வந்து ஒரு சரியான வழியாக இருக்கும். ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு பல நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள்னால வந்து நம்ம பல நோய்களை வந்து குணப்படுத்த முடியும். நார்மலாக பார்த்திங்கன்னா விலங்குகளாகட்டும் மற்ற எந்த ஒரு விலங்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு ஏதாவது ஒரு உடலுக்கு முடியல அப்படின்னா அது உணவை வந்து எடுத்துக்காது. ஸோ அந்த உணவை எடுத்துக்காமல் இருக்கும்போது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து சரி செய்யறதுக்கான வேலையை நம்ம உடல் பார்க்கும். அதனால நம்மளும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம வந்து விரதத்தை வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃபாஸ்டிங்கோடைய பலன் என்னங்கிறத வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம். 4 பேருக்கு இதை பற்றி சொல்லுவோம். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.